சொல்லுவீங்களா? நாரதன்ற பேர் பயந்துட்டு வைக்கிறா, தெரிஞ்சுங்க நீங்க. அவங்களே அதை மறந்துட்டாங்க, மறுபடியும் கிளச்சி விட்டு நாரதர் பேர் வைக்கிறேன். சரி, நல்ல விஷயம். என் பேர் நாரதர், எங்க அப்பா பிரம்மன். உங்க ஆத்தா? அம்மா. ஆத்தான்றதே உண்மையான. சரி, நல்ல விஷயம். கலைவாணி. ஏன் ஆத்தான்னு சொல்றது பயப்படுறீங்க? சரி, இல்ல இல்ல இருக்கட்டும். உண்மை உண்மை. அம்மான்றது சும்மா நாய். உங்க அப்பா? எங்க அப்பா நம்பி. நம்பி பையனாயா? நம்பி பத்த உள்ள. சந்தேகம். அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேரு. அண்ணன் எத்தனை பேரு? அண்ணன் 3, தம்பி 3. நீங்க நடுவுல பிறந்ததுனால மிச்ச பேர் எங்க பிறந்தாங்க? மற்ற பேர்லாம் அதான் பிறந்தாங்க. அதே வீட்டுல பிறந்தாங்க. மிச்ச பேர் அங்கதானே பிறந்தாங்க. அப்ப அவங்களும் நடுவுல இருந்தானே. மேல வந்த 3 பேர், கீழே வந்த 3 பேர். ஏய், உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க 3 பேரு. எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தா எனக்கு மாமன்ல வேணே. சரி, அம்மாவுக்கு பின்னாடி பிறந்தாங்க 3 பேரு. வாய்ப்பு இல்லை. ஏன்? சரி, உங்களுக்கு முன்னாடி பிறந்தாங்க 3 பேரு. வாசப்படி இல்லை, ஒரு வழி இல்லை. அப்புறம் எப்படித்தான் பிறந்தாங்க? அது எங்க அப்பா ஆத்தாவும் தெரிஞ்ச. அது செஞ்சுட்டாங்க போச்சுன்னு வச்சுக்க. பிறந்துச்சு. உனக்கு அண்ணன் 3 பேர் தானே? ஆமா. தம்பி 3 பேர் தானே? நீ அண்ணனுக்கெல்லாம் தம்பி, தம்பிக்கெல்லாம் அண்ணே. நீ அண்ணனா தம்பியா? அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு டேய், ஒரு ஆளா 2 பேரா? 2 ஆளுன்றது காலையில அப்ப நாளை முடிச்சு போயிடா. 2 ஆள் இப்ப வரும்போது ரொம்ப கட்டுப்பாடா இருக்கு. ரொம்ப கட்டுப்பாடா இருக்கு. நல்ல ரசித்தன்மை. அதனால அந்த மாதிரி நிறைய பேசணும் போல தோணுது. நல்ல விஷயம். காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளும் குளத்தை மாத்திக்கணுங்கிறனால நல்ல விஷயத்தையே பேசணும். நம்பி மயம் தானே நீங்க? சந்தேகமே இல்ல. 7 பேர் அண்ணன் தம்பி எருமை மாடு மாதிரி இருக்கே இல்ல. சோத்தை நல்லா தின்னுட்டு பக்காப்படி நமக்கு அருமையான சாப்பாடு. உண்மையிலே மனசார சைவ சாப்பாடு, சிறப்பான சாப்பாடு. அந்த அண்ணன் சாப்பாடு வழங்கிய குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ்க. உண்மையிலே உபசரிப்பு சிறப்பான சாப்பாடு. 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னாலும் நாளைக்கு கடன் கொடுப்போம். அது வாங்கினேன், இது வாங்கினேன், கொண்டாட்டி இது வாங்கினேன், அது வாங்கினேன்னு கடை கொடுத்துருவான். சாப்பாடுங்கிறது வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இது. ஆரம்பத்திலே சகோதரர் சொன்ன மாதிரி 2 தான் நம்ம வேணாம் போதும் சொல்றது. ஒன்னும் அடி உத, இன்னொன்னு வயிறார சாப்பாடுங்கிறத எல்லாருக்கும் சம்பந்தம். ஏழையா இருந்தாலும், பிச்சைக்காரனா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும் பணம் வேணாம் மூட்டை கட்டி வச்சுக்கலாம். சாப்பாடு நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ அதான் எல்லாருக்கும் போதும் சொல்றது சிறப்பான சாப்பாடு. அப்படி பக்காப்படியில முக்காப்படி சோத்தத்தை விட்டு நல்லா தானே தெரியுதா? 7 பேரும் அதுக்கு பத்தல. அண்ணன் தம்பி 7 பேர் தெரியல. இருக்க மாட்டேன் மாதிரி உங்க அப்பாவை கம்பி கட்ட விட்டுருக்கீங்களா? நீங்க எல்லாம் எதுக்கு உசுர வச்சுட்டு தெரியல? அப்பாவை நம்பி தானே? நம்பி வரும்போது பார்த்தேன் தஞ்சாவூர்ல பெரிய கோயில தாண்டும் போது எழுதி போட்டிருந்தாங்க, நம்பி கற்ற கம்பி. அந்த தம்பி வேற, இந்த நம்பி வேற. உங்க அப்பா பேரு நம்பிதான். நம்பிதான். நம்பி கம்பி கட்டுறா இருக்கிற கண்டி நம்பி கற்ற கம்பின்னு எழுதி போட்டிருக்காங்க. அப்ப கம்பி கட்ட விட்டுட்டு நீங்களா? இல்ல சாமி, சொல்லுங்க. அந்த நம்பி வேற, இந்த நம்பி வேற. அது என்ன நம்பி? அந்த நம்பி எவனா தெருவில் இருக்கிற நம்பி. நம்பிக்கையோட கட்டுற கம்பி. வேலுமலை. அம்மா நங்கை மோகினி. நங்கை மோகினி. நீங்க வீரத்தேவன். ஆமா. உள்ளே ஆளோட சோடு சத்தம். சோப்பு போட்டது என் தங்கச்சி. ஏய், சோப்பு போடுறாங்க அப்புறம் சாம்பு போடுறாங்க. சோப்பு போட்டது யாரு? சோப்பு சத்தம் போட்டது என் தங்கச்சி. ஏய், உங்களுக்கு 2 பேரும் சத்தம் வருதியா? சடச்சடன்னு இருக்குமே. ஏய், ஒருவருக்கு 2 பேர் உள்ளே இருக்கிற மாதிரி சத்தம். ஆமா இருக்கு. 2 பேர். 2 பேரும் யாருக்காக? 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு என் தங்கச்சி. அதான் அந்த பக்கம் தண்ணி பெரிய கிடக்கும். பறவைகள இருந்து பாத்துக்கிட்டு வரக்கூடிய பறவைகள் வந்து தனியா பொய்யா. உங்க தங்கச்சி எங்க இருக்கு? பறவை மேல. நீங்க எங்க இருக்கீங்க? கீழ. தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? தெரிஞ்சிடும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. கூட பிறந்தவங்க 3 பேர்ல 2 பேர் இங்க இருக்காங்க. நம்ம கூடவே பிறப்பவள் தங்கை. நம்ம கூடவே பிறப்பவள் தங்கை. கூடுவதற்காக பிறப்பவள் மனைவி. கூடுவதனால் பிறப்பவள் மகள். பாத்தீங்களா? 3 பேர்ல 2 பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? என்ன இந்த வீடியோ காட்டிட்டு செய்யுங்க. உங்களுக்கு எப்படி நீங்க நான் பல்லாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன். அது மாதிரி அந்த பெண்மகளுக்கும் நான் கொடுக்குறேன். ஆசீர்வாதம் கொடுக்கல இல்லையா? எப்படியாவது என்னோட சேர்த்து வச்சிருங்க. காலையில உங்களுக்கு எப்படியாவது பார்த்து பிளாட்ல நான் வாங்கிக்க. முதல்ல நீ அண்டை கூட்டிட்டு வா, நான் அதுக்கான வேலையை பாக்குறேன். அழைச்சிட்டு வாங்க. பார்த்து வேலைக்கு வரீங்க. ஆமா. ஆடை முழுது என்னடைய மலை அடிக்குதடி.
நாரதர் மகாமுனிவர் வந்திருக்காரு. இருங்க, சாமியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாமியை கூப்பிடுங்க, நான் ஆசீர்வாதம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வேற ஒண்ணும் இல்லம்மா, வீணை தடுக்குது, வேற ஒண்ணும் இல்ல. தொழில் சிறக்க அருமையான வாழ்த்து. ஆடிப்பாடி வரப்பது தமிழர் பண்பு. ஆடை முழுதும் நடைய அலையடிக்கிறது. அருமையான ஒரு குரல். இவ்வளவு பெரிய அழகான இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது எனக்கு கூட தோன்றுகிறது, அந்த பெண்ணுக்கு தொண்டையே போயிருக்கேன். பெண்மகளை பார்க்கும் பொழுது அழகை வர்ணிக்க வேண்டும். அந்த பிள்ளை தொண்டையே அப்படி இருக்க. அடிவெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானா, அடிவெள்ளக்கார வேலாயி மொழி என்ன சாட்டையோ என்ன சனமோட வைப்புதே
சரி பரத்தி பரத்தி பரத்தேனி எல்லை கோடுகள் இல்லையடி அறிகிறேன் 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 இல்லையடி பாராய வெண்ணிலாவே ஏலாய எங்கள் கரையே பாராய வெண்ணிலாவே பிடிவாத விடாது அவள் மனம் போல் நடக்காது தன் பிடிவாத விடாது அவள் மனம் போல் நடக்காது நமக்கென்ன எதுவும் சொல்லாது உங்களையும் சேர விடாது நமக்கென்ன எதுவும் சொல்லாது உங்களையும் சேர விடாது எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே வாழ்க வளர்க தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். சாமியார் ஊராவே சந்தில சித்து வர்றாங்க ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைக்கு 10 ராசி பிரயோஜனமா வேணும். கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற நீ அப்ப வேற எல்லாத்தையும் பண்ற. அதற்கான ஏற்பாடு இன்று இரவே சரி பண்றேன். வாழ்க பல்ல அடுத்தபடியாக விடிய போதே விடிய காமாச்சே உங்கள் தண்ணி அம்மா அந்தி வரும்
மண்டைக்கு மேல தண்ணி வீட்டுக்கு சாணிதான் வரும். அடே நாரதர் மகாமுனி வந்திருக்காரா? நீ பாத்தியா? முன்னாடி முடிச்சு சாந்து யாத்திரை போறதுக்கு மண்டை வீங்கி போய் வந்திருக்காரு. அண்ணே அவர் மண்டை வீங்கி போய் வந்திருக்காரு. நீங்க அந்த தோழி அடிச்சதுனால உங்க கால் கெண்ட கால் வீங்கி வந்திருக்கலாம். உங்க கெட்ட கால் போச்சு. சரி அண்ணே, சாமியார் வந்திருக்காரு. நல்லா பேசுறீங்களா? நல்லா பேசுறாரா? அவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? ஆடி பாடி கரையர் வாங்குறீங்களா? அண்ணே உண்மையில சொல்றேன், நானும் பார்க்கணும். அவர் நம்ம இடத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து கொடுத்து வச்சிருக்கணும். அதனால அவரை கூப்பிடுங்க. நானும் அண்ணே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். சொல்லிட்டாரு. என்னண்ணே? 2 வச்சைனாரு. இப்ப 3 வச்சை. அண்ணே நம்ம இடம் என்ன இடம்? பசுமை நிறைந்த இடம். அப்புறம் பச்சை தான் வந்திருப்பா. அது என்னண்ணே அவர் சொல்றாரு, நீங்க கேட்காம இருக்கீங்க. கூப்பிடுங்க, நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். என்னது? என்ன சொல்றா? அட இனிமே நான் வரக்கூடாது, வேணும்னே. எது வந்தாலும் நம்மளால தடுக்க முடியாது. ஐயோ அண்ணே, இல்ல அது வேணும்னே இனிமே அந்த இது. கொஞ்சம் எக்க வைக்கிறேன். ராகவனி ரமணா ரகுநாதா ராகவனி சங்கீத மலர் கொண்டு துதித்தாயே ராகவனி ரமணா ரகுநாதா தாங்கள் போன்ற ஞானிகளை தரிசிக்கும் போது எங்களுக்கு எல்லாருக்கும் புண்ணியம் உண்டு. தாங்களை கண்டு எனக்கும் நாட்டு மக்களுக்கும் அண்ணனுக்கும் தோணிது.
வாழ்க வளர்க வாங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இருவரும் பல ஆண்டு கால வாழ்க, தொழில் சிறக்க மனமாற வாழ்த்து சென்று வாருங்கள். 16 பெற்று 18 அந்த ஏற்கனவே அப்படி அங்கே ஒருத்தனுக்கு கொடுத்துடலாம். அங்கே ஒரு வாழ்க. ஒத்த கொண்ட சாமியார் 2 கொண்டைக்கான ஏற்பாடு பண்றேன். சென்று வாருங்கள். தாய்க்குழுமே வாழ்க வாழ்க. வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார். வாழ்வதனை தெய்வத்தில் உரைக்கப்படும் தன்மைகளே எதிரிகளாக இருந்து விட்டாலும் வீடு தேடி வந்தவரை வா என்று வரவேற்பு தன்னுள்ள பண்பு. அந்த பண்பு ஒன்றாவது என்னை வரவேற்றமைக்கு என்னாலும் நீ வாழ்க மகளே. ஆக இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் அரங்கேறும் இந்த இனிமையான அரங்கத்தில் மட்டுமல்லாது நீ எங்கு சென்றாலும் உன் புகழ் ஓங்க வேண்டும் மகளே. வாழ்க வாழ்க. பெரியோர்கள் தரிசனம் சாபமசனம் கெட்டாலும் மென்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மையை தரும் எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இது. நல்லவரை காண்பது நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லோர் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது என்ற தன்மையில் அழகான முறையில், அருமையான முறையில், சிறப்பான முறையில், சிந்தனையான முறையில், நேர்மையான முறையில், நீதியான முறையில், நட்பான முறையில் என்னை வரவேற்றமைக்கு என்னாலும் நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, கோத்திரம் வாழ்க என்ற வாயால் வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் இசையால் பண்ணால் பாடலால் உன்னை வாழ்த்த வேண்டும். எப்பேர் வாழ்த்துகிறீர்களா? காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு விட்டு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு விட்டு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி 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 பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு தேவதை போல் நீ நடந்து நாட்டு வேதம் போற்ற நீயும் மங்களம் சூடனும் குங்குமம் சூடனும் மங்களம் தலைக்கணும் குங்குமம் நிலைக்கணும் புகழோடு வாழணும் என்றும் காஞ்சி 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 பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். மாமியார் வாழ்த்தனும் மற்றவர்கள் போன்றனும் மாமியார் வாழ்த்தனும் மற்றவர்கள் போன்றனும் இந்த மாநிலமே உன் புகழை பாடணும் இந்த மாநிலமே உன் புகழை பாடணும். ஆக கவியாகி கும்பாகி காட்டகத்த வயலில் நிற்கும் ஒரு நல்ல மரம் சபை நடுவே நிற்பதற்கு ஒப்பாகும். அதனால் அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாத அனைத்தும் தெரிந்த பெண்மகளாக நினைத்து பாவித்து இந்த ஊரறிய உலகறிய பாரறிய பலரறிய உன்னை பற்றி உன்னிடத்திலே
ஒரு சில விவரங்களை கேட்க விரும்புகிறேன் பெண்ணே, கேட்டால் பதில் கூறுவாயா மகளே? கேளுங்கள் சுவாமி, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். எப்படி? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்கள், என் அறிவுக்கு ஏற்ற வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன். இல்லைன்னா பெரிய நீங்க வந்துட்டு உனக்கு கேட்டு தெரிஞ்சு ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குளித்தாலும் உண்பது அமரமாகவே முப்பழமோடு மாவளர்ந்த முகங்கிட திருவாராகி நப்பியவசியோடு கடும்பசி ஆகுந்தனே. அன்பு பேச்சு, அரியத்துறை பேச்சு, நீதித்துறை பேச்சு, செய்தித்துறை பேச்சு, மேடை பேச்சு, வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, குதிரைகளை பேச்சு, குதூகலமான பேச்சு, இப்படின்னு எத்தனையோ வகையான பேச்சுகள் இருந்தால் சிறப்பான ஒரு பேச்சு உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா அது தவறுன்னு எனக்கு புரியுது. எப்படி சொல்றீங்க தவறுன்னு புரியுது அப்படின்னு? ஏன்னா பதவி உயரும் பொழுது ஒரு மனிதனுக்கு பணிவு வேணும். பணிவு மட்டும் இருந்தா போதுமா? அதுல ஒரு துணிவு வேணும். துணிவு இருக்கணும். சரி. பதவி உயரும் பொழுது பணிவு இருக்கணும். பணிவு இருக்கும் பொழுது சற்று துணிவும் தேவைப்படும் அப்படின்னு இருக்கணும். சரி. என்ன கேட்டியா? உன்னை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்களை கேட்க விரும்புகிறேன். கேட்கும் பொழுது என்ன கேட்டியா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்கள் சுவாமி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் பொல்லாத சொல்லி மறைந்தவர்களும் வேதித்த சொல்லாலை தன்னை துயர்படுத்தும் நாளாய் மணலில் மூழ்கி மறைந்து கிடக்கும் நுண்ணலும் தன் வாயால் கிடந்தான். தவளை அது வாயாலதான் கிடும். நண்டு ஓட்டை இருக்கு பாருங்க, நண்டு துளாரம் வலை, அதுக்குள்ள உள்ள உட்காந்துக்கிட்டு மழை பெஞ்சோடனே அப்படின்னு ஒரு சப்தம் வரும். பாம்புக்கு தெரியும்ல, இங்கதான் இருக்கியா நீ அப்படின்னு எங்கேயே இருக்கிற பாம்பை இங்க இழுத்து நம்ம உள்ள இருந்து மாட்டிக்கிற மாதிரி உங்க கதை. தட்டுங்கள் திறக்கப்படும், எங்க தட்டினாங்க, எது திறந்துச்சு, எதை கேட்டாங்க, எதை கொடுத்தாங்க. இப்ப இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா சொல்லாம வந்தோம் அவளை நீங்க நந்தவனத்துல நிக்க முடியாது, சொந்தவனத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். யாருக்கிட்ட என்ன பேசணும், எதை பேசணும்னா நிதானம் தோடு மிக உயர்ந்த தானம். இந்த உலகத்திலேயே உயர்ந்த தானம் என்ன தெரியுமா? திங்கிறதுல சோத்துல சோத்து முட்டைய அன்னதானம். அன்னதானம் கொடுத்தா பெரிய ஆளா? கண்தானம் கொடுத்தா பெரிய ஆளா? சிவபெருமானுக்கே கண்ணை கொடுத்தேன், கண்ணப்ப நாயனார். அப்பவே நிதானமா? ஆமா ஆமா. உயிரை கொடுத்த சாமிக்கு அப்படின்னு முடி காணிக்க கொடுக்குறோம், மொட்டை அடிக்கிறான். ஒரு விரலை வெட்டி கொடுங்களே பாப்போம். விரலை வெட்டி கொடுத்தா மறுபடியும் முளைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் மசரை கொடுத்தேன். ஏன்னா மறுபடியும் முளைக்கும். ரொம்ப விவரமான இது தேவை அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்துடும். அதனால என்ன பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுங்க. உங்க வாயால தான் நீங்க கெட்டிய ஏன் வாயால தான் கெட்டியன்னு நீங்க சொல்றீங்களே, தவளை தன் வாயால கெட்டுச்சு. ஆமா, நுடலும் தன் வாயால கெடும். பாம்பு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லி காமிச்சிய. நீங்க என்னை பார்த்த முதல்ல வாழ்த்துறியா இல்ல? எப்படி என்னை பார்த்த உடனே காஞ்சி பட்டு உடுத்தி அப்படி வாழ்த்துறியா இல்ல? நல்லா வாழ்த்துறிய, நல்லா பேசுறிய. நீங்க முதல்ல பேசுறீங்க. என்ன உனக்கு தெரியும் நீ பேசுறியா? என்ன தெரியும் நீ பேசுறியா? நல்லா காஞ்சி பட்டு வந்திருக்க, நல்லா பார்க்கிறதுக்கு அழகா இருக்க. சரி, காஞ்சி பட்டு தானே, கஸ்தூரி பட்டு தானே, சரி, தேவதை மாதிரி வந்து நிக்கிறீல்ல, அந்த கலைமகள் திருமகளுமே உன்னோட அழகுல மயக்கம்னு சொன்னேன். நீங்க நாகர் மகாமலூர் தானே, உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும்ல? 14 உலக சுற்று வர தாங்கள் உங்களுக்கு எல்லா விவரம் தெரியும்ல? இன்னைக்கு என்ன நடக்க போகுது, யார் யாருக்கு என்ன நடக்க போகுது, யார் யார் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தன்மை உங்கள்ட்ட இருக்குல்ல? அப்படி இருக்கும் போது நீங்க வாழ்த்துனீங்க கண்ணகி போல வாழணும் அப்படி வாழ்த்துனீங்க. எப்படி கஸ்தூரி பொட்டெடுத்து அப்படின்னு பாடுனீங்கல்ல, கடைசியா நீங்க பாடுனீங்க பாத்தீங்களா, கண்ணகி போல வாழணும் அப்படின்னு. ஏங்க நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிக்கலையா? கண்ணகி வாழ்ந்தாளா புருஷனோட? எத்தனையோ வாழ்த்துக்கள் இருக்கு. எப்படி 16 செல்வங்கள் பெற்ற வாழ்த்துக்கள் இருக்கு, அப்படி ஒரு வாழ்த்துக்கள் இருக்கு. இப்படி எத்தனையோ வாழ்த்துக்கள்லாம் இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது ஏன் இந்த கண்ணகி போல வாழணும்னு தெரியல? என்ன காரணம்? அப்ப நீங்க மட்டும் தன் வாயால கேட்ட தவணை கேட்டியல்ல, அப்ப நீங்க உங்க வாயால கேட்டிருக்கீங்க. நீங்க யாரும் மகா முடிவது, உங்களுக்கு எல்லா விவரம் தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் அந்த வார்த்தை நீங்க கொடுத்தீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேளுங்க தரப்படும், தட்டுங்க திறப்படும் நான் சொல்றேன். கேட்டாங்க, யார் கேட்டது? கேட்ட ராமன் கேட்டேன். யாருக்கிட்ட? ஆஞ்சநேயர் கிட்ட. வந்துச்சுல, எதனால கேட்டாரு? ராவணனை அழிச்சதுனால ராமன் கேட்டேன். யாருக்கிட்ட? ஆஞ்சநேயர் கிட்ட. தானா வந்துச்சுல, அது கேட்டாக வந்துச்சு. தானா தட்டுனா திறக்கும்ல, திறந்துச்சு. நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க பதில். ஏன் இடத்துல வந்துட்டு என்ன வா
சொல்லுங்க முதல்ல. நான் நான் கேட்டல அதுக்கு பதில் சொல்லு. நாவதுங்கிற எண்ணெய் காஞ்சி கிடக்கு, வள்ளிங்கிற கடுகு அதில் போட்டோன்னா புரியுது. இந்த எண்ணெய் காயலைன்னா இந்த வள்ளிங்கிற கடுகு புரியுமா? உன்னை கிளப்பி விட்டதுனால நீ இவ்வளவு தூரம் கிளம்பிருக்க, அவ்வளவுதானே. முன்னேறி எதுல போகுதோ அதுலதான் பின்னேறி சரியா வரும். முன்னேறி சரியா இல்ல பின்னேறி என்ன செய்ய போனோமா சாமத்தாடிக்கு சண்டியரா போயிடும். அதனால நம்ம ரொம்ப நிதானமா இருக்கணும். உண்மையிலே உனக்கு பாராட்டுறேன். கடுகு செலுத்தாலும் காரம் குறையாது, படப்படலாம் அள்ளி தெரிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்மள ஒருத்தர் ஏளனமா பேசிட்டான்னா அவளை விட்டு கொடுக்க கூடாது. கொட்ட கொட்ட குடிக்கிறவன் முட்டாள், குனிய குனிய கொட்டுறவனு முட்டாள். கொட்டிக்கிட்டே இருக்காங்கிறனால நம்ம குடிஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது, குடிஞ்சுக்கிட்டே இருக்காங்கிறனால ஒருத்தன் கொட்டிக்கிட்டே இருக்க கூடாது. நல்லா கேள்விங்க. பாட்டுல என்ன கெட்டிக்கார பிள்ளை எட்டி பிடிச்சிருக்க, நான் சொன்னதுல பிடிச்சேன், நீ பாடின பாட்டுல பிடிச்சிருக்க. கண்ணகி கணவனோட வாழல கடைசி வரையும். இது கண்ணகி வாழ்ந்த பகுதி. கணவனோட வாழல, ஆனா கண்ணகியோட வாழணும் நீ வாழ்த்துறீங்களே, இது நியாயம் இல்லாத வாழ்த்து உங்க வாழ்த்து அப்படின்னு கேட்டீங்க. நல்ல ஒரு விளக்கங்க, அதுக்கான விளக்கத்தை தர்றேன். சரியா இருந்தா ஏத்துக்கங்க, ஒட்டி பேசுங்க, இல்லைன்னா வெட்டி பேசுங்க. அருமையான ஒரு விளக்கம். 5 வயசு அழியா பருவத்திலே காவிரி கடல்ல போய் புகுற இடம் காவிரி புகும்பட்டினம், பூம்புகார் தானே. காவிரி புகும்பட்டினம். காவிரி கடல்ல போய் புகும், கடல்ல போய் சேரும். இங்க ஓடுற சோழ நாட்டுல ஓடுற காவிரி யாரு கடல்ல போய் சேர்ந்துடும். ஆனா பாண்டிய நாட்டுல ஓடுற வைகை யாரு கடல்ல போவாது, கடல்ல போய் சேராது. அப்ப எங்க சேரும் அப்படிங்களா யோசிக்கலாம். 48 மடையாண்ட ராசசிங்க மங்கலம், ஆர்எஸ் மங்கலம்னு ஒரு கம்மா இருக்கு, பெரிய கம்மா. 48 மடை. 48 மடை. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல ஒரு நாரை பறக்க முடியாது. 48 மடையாண்ட நார பறக்கா ராமநாடு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பெரிய கம்மாயில தான் போய் வையாறுல போய் சேரும். அந்த கம்மாவ கடல்ல போய் கலக்கும், கலங்கியா போய் கடல்ல கலக்கும். இது ஏன்னா இறைவனுக்கு நஞ்சை கொடுத்த கடலே உனக்கிட்ட வந்து நான் சேர மாட்டேன்னு வைகை ஆறு சபதம் எடுத்துக்கிறதுனால. ஆனா காவிரி ஆறு கடல்ல புகுறது. காவிரி புகும்பட்டினம் பூம்புகார். பூம்புகாரிலே வளர்ந்தவள் பிறந்தவள் யாருன்னா கண்ணகி. திருமணம் நடக்குது, கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமண விழா. அந்த விழாவிலே சிறப்பாக முடிந்தது. அங்கே ஆட வந்தாள் மாதவி, ஆடினாள். அவள் மேல அனைவரும் ஆசை கொண்டார்கள். அவ என்னோட அவளுடைய குறிப்பு என்னன்னா, நான் மாலையை கழட்டி வீசுறேன், அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆடி முடித்த பிறகு மாலையை கழட்டி வீசுறாள். கோவலன் கழுத்துல விழுந்தது. கோவலனை கூட்டிட்டு போய் தனியா குடும்பம் நடத்தினா. கட்டின கண்ணகி கண்ணையை விட்டுட்டு போயிட்டான். கோவலை யாரோட மாதவியோட போயிட்டான். சார்பு பேசுறது. அவன் மாதவியோட போய் வாழ்ந்தேன், கடைசி வாழல, எல்லாத்தையும் இழந்தாள். கண்ணகி கேட்க கேட்க ஒன்னையும் கட்டி கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கடைசியில கண்ணோட பிறந்த கால் சிலம்பு மட்டும்தான் இருந்துச்சு. மாதவியை விட்டு வந்த கட்டின பொண்டாட்டிகிட்ட போயிருவோம்னா யாரு கோவலன். கண்ணகிட்ட வந்து சேர்ந்த ஏத்துக்கிட்டா 2 பேரும் இனிமேல் நம்ம வாழ்க்கை நடத்துவோம் அப்படின்னு நம்ம வாழ்றதுக்கு வழிக்கு தன்னோட பிறந்த கால் சிலம்பு ஒண்ணு கழட்டி கொடுத்தா. இதை கொண்டு போய் வித்துட்டு வாங்க, உழைச்சிக்கோங்க. கொண்டுகிட்டு எங்கே போனாங்க? சாதாரண சிலம்பா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல தான் போய் விற்க முடியும், அரண்மனையில. அப்ப பாண்டிய நாட்டுக்கு போன சிலம்பு விற்க அங்கேதான் சூழ்ச்சி நடந்தது. பூசாரி பொய்யும் புலவனார் பொய்யும் ஆசாரி பொய்க்கு அரை பொய்க்கு ஈடாகாதரான்னு ஒரு பழமொழி. பொய் இல்ல, நம்ம ஆளு பொய்யா மாத்திட்டான். பூசாரி பையும் புலவனார் பையும் ஆசாரி பைக்கு அரை பைக்கு ஈடாகாதரங்கிறத பழமொழி. நம்ம ஆளுக்கு பைய பொய்யாக்கிட்டாங்க. பூசாரி பையில என்ன இருக்கும்? விபூதி எடுத்து கொடுப்பாரு, அவர் பையில விபூதியும் திருநீர் தான் இருக்கும். புலவனார் பையில என்ன இருக்குன்னா எழுத்தாணி ஓலைச்சோடி இருக்கும். இவங்க 2 பேரும் பைய காட்டிலும் ஆசாரி பை தாண்டா விலை உயர்ந்த பையனா. ஏன்? அவர் காக்குண்டு மணியாது தங்கம் உள்ள இருக்கும், காக்குண்டு மணியாது தங்கம் இருக்கான். இவங்க 2 பேரும் பைய காட்டிலும் ஆசாரி பை உயர்ந்த பையனு சூழ்ச்சியின் காரணமாக வருகிறான் கல்வன் என்று பட்டம் சூட்டப்பட்ட நீதி அரசவைக்கு போக அப்ப ஆண்டவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் கோப்பெரு தேவி அவனை கொண்டு வா என்று சொல்ல மருவி காதிலே விழுந்தது. காவலர் காதிலே கொண்டுட்டாங்க கோவலனை, செத்து போயிட்டான். செய்தியை அறிந்தாள் கண்ணகி. இவ்வளவு நாளா இவ கூட்டிட்டு போய் வச்சிருந்தா ஏன் புருஷனை மாதவி. புருஷனோட வாழல, இவ கூட்டிட்டு போயிட்டா மாதவி. இப்ப பொழைச்சுக்கோன்னு சொல்லுது, சிலம்ப கழட்டி கொடுக்குறேன், நீங்க கலவணி பேனை கொண்டுட்டீங்களான்னு மறு சிலம்பை கழட்டிட்டு மதுரைக்கு போனா கண்ணகி. என் கணவன் கல்வனா, நீதி தவற அரசே, செங்கோல் தவற அரசே, என் கணவன் கல்வனான்னு அங்க போய் கேட்டா அரசவையிலே. அப்ப கல்வன் என்று சொன்னால்
அதற்கு என்ன சாட்சி இருக்கிறது? அப்பதான் மறுசிலம்பை இந்த சபையில உடைத்தால், இதோட இன்னொரு சிலம்பத்தை என் புருஷன் கொண்டாந்த அப்படின்னு சபையில உடைத்தால், அதுல இருந்து மாணிக்க பரல்கள் பரவியது. கோப்பெருந்தேவியோட சிலம்பை தெரியாத தானே என் கணவன் தெரியாத தானே என் புருஷனை கொண்டுட்டிய, இன்னொரு சிலம்பு இருக்கலாம் உடைங்கன்னா. கோப்பெருந்தேவியோட சிலம்பை உடைத்தார்கள். பாண்டிய நாட்டில் விளைகிறது முத்து, அதுல இருந்து முத்து பரல்கள் பரவியது. 2 சிலம்பும் வெவ்வேறா தெரியுதே. நீதி தவறுன்னு வெட்கி சிம்மாசனத்திலிருந்து கீழே இறந்து விழுந்தான் பாண்டியர் அடித்தனிய. 1000 தப்ப பண்ணிட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை தட்டி கட்டிக்கிறாங்க. அன்னைக்கு சிம்மாசனத்துல இருந்து தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டோம்னு செத்தான், கீழே விழுந்தான். புருஷன் செத்தவனே பொண்டாட்டி இந்த உசிரை வச்சக்கூடாதுன்னு செத்தான். என் கணவன் இறப்பதற்கு காரணமாக இருந்தவர்களும் காரணமாக இருந்த இடமும் அணிய கணவாய் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்தால், அன்று மதுரையில ஒரு பகுதி எரிஞ்சிச்சு. இன்னை கற்பில் சிறந்தவங்க எல்லாரும் கண்ணையை சொல்லுவோம். இந்த தமிழ் குளம் இருக்க வரை, தமிழ் மண் இருக்க வரை, தமிழ் சமூகம் இருக்க வரை கண்ணையோட பேரு புகழும் இந்த பூமியில நிலைச்சிருக்கணும் அப்படின்னு உன்னை வாழ்த்தினேன். இதுல என்ன குறை கண்டுபிடிச்சிருக்க? இதே நீங்க சொன்னதே உண்மையா? உண்மை இல்லையா? காலங்காலத்துல பொய் சொன்ன வச்சுக்கல, பொய் சொன்ன வாய்க்கு ஒரு விளையாட கிடைக்காது. இதே உண்மையா? நீங்க பேசுனதே இப்ப உண்மையா? இருங்க, உண்மையா இல்லையா? உண்மைதானே? அப்புறம் நான் வந்துட்டேன். அப்ப உண்மையா? இதான் சார் உண்மை. நல்ல வேலையா போச்சு. நான் எதுவும் உள்ளுக்குள்ள கறந்து. சரிங்க, கேளுங்க தரப்படும், தட்டுங்க திறக்கப்படும். எங்க கேட்டதுனால வந்துச்சு, எங்க தட்டுனதுனால திறந்துச்சு. ஆஞ்சநேய பெருமாள் கொண்டாந்தா சுயம் லிங்கத்தை. ஆமா, அது தெரியாம போச்சு. எங்க போனாரு? காசிக்கு போனாரு. எல்லாமே 1008 லிங்கங்கள் இருக்கு, எதுவுமே தெரியல. எதுனா சுயம் லிங்கம்னு யாருக்கு தெரியல? ஆஞ்சநேய பெருமானுக்கு. அப்பதான் பார்த்தாரு, காவலாக இருந்து யார் இருந்தது? கால பைரவர் காவலாக இருக்கார் லிங்கத்துக்கு, தெரியல. அப்பதான் பார்த்தாரு, ராமா இறைவா ஈஸ்வரா, இந்த மாதிரி கொண்டு போய் தெரிசிக்கணும். லங்காபுரி பட்டணத்திலே பாருங்க, அங்க போகணும். அங்கே இந்த சிங்க லிங்கத்தை வச்சு வழிபடணும். ராமனும் சீதையும் காத்திருக்காங்க. எதனால வழிபடணும்? ராமன் கொண்டாந்து அதை வச்சு ஏன் வழிபடணும்? என்ன காரணம்? ஆஞ்சநேயர் கொண்டாந்து கொடுத்து ராமன் வச்சு வழிபடணும்னு சொல்றீங்கல்ல, எதனால அப்படி கொண்டாட சொன்னாங்க? அவர் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு பிடிச்சிருக்கு. சரி, அந்த வீடை நீங்கணும், சிவனை வழிபடணும். தோஷம்னு ஒண்ணு இருக்குதா? அந்த தோஷத்திற்காக சுயம்புலிங்கத்தை தான் வழிபடணும். போகும்பொழுது இங்க சுயம்புலிங்கம் தெரியல. அப்பதான் ராமனையும் சிவனையும் நினைத்து பார்க்கும் பொழுது அங்கே திருமணம் சொன்னிச்சான். எதுல? அந்த சுயம்புலிங்கத்துல கபலி கத்தியதாம் அதை அறிந்து கொண்டார். அதுக்கு மேலே கருடன் வட்டமிட்டானா, அதை அறிந்து கொண்டார். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சதுனாலதான் காசியில இருந்து யுத்தம் விட்டு அங்கிருந்து வந்தாரு, கொண்டுட்டு வந்தாரு. கொண்டுட்டு வர காரணம் அதனாலதான் காசியில மல்லிகைப்பூ மணக்காது, கருடன் பறக்காது. பாருங்க, அங்கே கவலி சொல்லாது அப்படிங்கிற ஐதீகம். பசுமாடு குட்டாது, இது மாதிரி நிறைய பின்னம் பாடு அடிக்காது, இப்படிலாம் காசியில இருக்கு கொண்டாந்தாரு. அவர் கொண்டாந்ததுனால ஒண்ணு நடந்துச்சு. அங்கே ராமன் சிவனை வழிபட்டதனால், ராமன் ஈஸ்வரனை வழிபட்டதனால் ராமேஸ்வரம் அப்படிங்கிற பேர் வர காரணம். அடுத்து கேளுங்க தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிவிட்டிய, ஒரே ஒரு வார்த்தை வாழ்த்து கொடுத்துட்டிய. யாருக்கு? சாவித்திரி அம்மாவுக்கு நீங்க ஒரு வாழ்த்து கொடுத்துட்டிய. எப்படி? தீர்க்க சுமங்கலி பவா அப்படி நீங்க ஒரு வாழ்த்து கொடுத்திய. வாழ்த்து கொடுத்து உங்களை வணங்கி வரும்போது வாழ்த்து கொடுத்திய இல்ல, அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து சத்தியவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவரைத்தான் நான் மனசார விரும்புறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அப்படி நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு இல்லமா, ஒரு வருடத்துக்குள்ள உங்க கணவர் இறந்து போயிடுவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. வணங்குறா, தீர்க்க சுமங்கலியான ஆசீர்வாதத்தை கொடுத்தேன். மறு வருஷமே புருஷன் சேர்த்து போயிட்டேன். இறந்துட்டாங்கல்ல, நான் கேக்குறேன், நீங்க முனிவரு, நம்ம ஆசீர்வாதம் எப்படி சிறப்பு இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்தோம், மறு வருஷம் புருஷன் காலி. அப்படின்னா எவ்வளவு பெரிய நாரதரோட ஆசீர்வாதம். அதனால ஒரு நாரதருக்கு வந்திருக்கு, நான் எப்ப காலி ஒரு மங்களமா. ஆனா அந்த இறந்த உயிரை மீட்டு எடுக்கிறதுக்கு காரணம் நான் தான் வச்சேன். பாதையும் வைப்போம், அடைச்சு வைப்போம். தெரியும் செய்விய, அதாவது பாதை வைப்பிய, அடைச்சு வைப்பிய. அதே மாதிரி நீங்க சொன்ன உடனே அந்த அம்மா கேக்குறாங்க, தொட்டிலேயே ஆட்டி விடுவோம், கிள்ளியே விடுவீங்க, தொடையில லேசா கிள்ளி விடுவோம். எல்லா ஊரும் செய்யல. நாரதர் எங்கட குடிவை இருக்கு கால் வைக்கிறாரோ அந்த இடம் கூட கலகத்தை எல்லாரும் பாக்குறவங்க ஒரு விஷயம் இங்க 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி 4 பேர் ஆம்பளை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல எந்த
பேர் என்ன அடிபடுதா? காட்டுல. எங்க பேர் எங்க அடிபடுது? அப்பா பேச்ச நிறுத்துப்பா. அந்த ஆள் நாரதன் வர்றான்ப்பா. அப்ப உங்க பேர் தான் வருது. அத தெரிஞ்சுக்கறானே. பேரை ரிப்பேர் ஆக்கிறாத. நீ வீட்டுக்கு சின்ன பிள்ளை. உங்க அண்ணன் கேட்டு பாரு. சரி. தொட்டியை போட்டு ஆடி பாப்பல உடனே. தொட்டில போட்டு. அப்ப உங்க அம்மா இங்க நடவு நட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து இந்த பிள்ளைய பார்க்காம நடவு நட்டுக்கிட்டுன்னு ஒரு கிள்ளு கிள்ளி விட்டுட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அப்பதான் அம்மா வரணும். இதெல்லாம் மூத்தவங்க பாக்குற வேலை. அப்படின்னு அப்படி சொன்ன உடனே நீங்க என்ன சொல்றியா? 1 வருடத்துக்குள்ள கணவன் இறந்துருவாருமா, அவரை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறிய அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கல்யாணம் பண்ண உடனே கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன சொல்றாங்க? அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த காயத்ரி மந்திரத்தை கொடுங்க. அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி உன் புருஷன் எப்படி எவன்கிட்ட போய் எப்பப்பட்டவன போய் திருப்பி முடிஞ்சா கொண்டுக்கிட்டு வா அப்படிங்கிறீங்க. அப்படியே அந்த அம்மா இங்க இருந்து போறாங்க. அங்க இருந்து போகும்போது அக்னி ஆறு போடுது. அந்த அக்னி ஆறுக்கு இந்த அம்மாவுடைய கற்பனைக்கு அந்த கற்பத்திக்கு அது அணைஞ்சிருச்சு. எது? அக்னி ஆறு அணைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இவ வந்து அதோடைய கற்பு அப்படியே கற்பு அழியாதவங்க, அதனால அந்த அக்னி ஆறு இந்த இது தாக்கி அணைஞ்சிருச்சு. அப்படி அணைஞ்சதுக்கு அப்புறம் போறாங்க எமப்பட்டணத்துக்கு. எமப்பட்டணத்துக்கு போய் கேக்குறாங்க. யார்கிட்ட கேக்குறாங்க? எவன்கிட்ட கேக்குறாங்க? என் புருஷ உயிரை தரணுமே அப்படின்னு. அதுக்கு அவர் எமதர்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வாங்க, நான் ஒரு உயிரை எடுக்கத்தான் எனக்கு அதுக்கு உள்ளது, ஒரு உயிரை கொடுக்க முடியாது என்னால அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? அந்த அம்மா, சரி ஒரு உயிரை எடுக்கத்தான் உரிமை, கொடுக்க உங்களுக்கு உரிமை இல்ல அப்படின்னும் போது எனக்கு 3 உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் தரேன், ஆனா உன் புருஷ உயிரை நான் தர முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா கேக்குறாங்க, எனக்கு 3 வரம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன வரம்? கேளுமா நான் தர்றேன் அப்படின்னு யார் சொன்னாரு? எவன் சொல்லிட்டாரு. அவன் எவன் சொன்ன உடனே அந்த அம்மா கேக்குறாங்க, என் மாமியனுக்கும் மாமியாவுக்கும் கண் பார்வை தெரியாது, அதனால நீங்க கண் பார்வை கொடுக்கணும் அப்படின்னு. தந்தேன் அப்படிங்கிறாரு. யாரு? எமதர்மர் சொல்லிட்டாரு. அடுத்து கேக்குறாங்க, இந்த நாடு நகரம்லாம் விட்டு போயிருச்சு, இந்த நாடு நகரம்லாம் சென்று வரணும் அப்படின்னு இந்த அம்மா கேக்குறாங்க. தந்தேன் அப்படின்ட்டாரு. திருப்பி இந்த அம்மா கேக்குறாங்க, இந்த நாடு நகரத்தை ஆடுறதுக்கு ஒரு ஆண்மகன் ஒரு புள்ள வேணும்ல, ஏதோ ஒரு புள்ள வேணும்ல அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? தந்தேங்கிறாரு. அப்பதான் இந்த அம்மா கேக்குறாங்க, ஏங்க நீங்க தந்தேங்கிட்டிய புருஷன் இல்லாம புள்ள பார்த்தா என்ன சொல்லுவாங்க ஊர்ல பாக்குறவங்க? ஒரு கணவன் இல்லாம ஒரு இடத்துல ஒரு குழந்தை வந்துருக்கிற ஒரு பொண்ணுக்கு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லையா 4 பேர் பார்த்து 3 பேராவது சொல்லுவாங்க. அப்படியே பேசுவாங்க. நீங்க கொடுக்குற உதாரணம் எனக்கு தெரியும். 4 பேர் பேசி 3 பேர் சொல்ல மாதிரி எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? அப்ப புருஷன் இல்லாம புள்ள பெத்துக்க முடியாது, என்ன சாமி செய்யறதுனா அப்படின்னு பாக்குற ஊர்ல பாக்குறவங்க மாதிரியா சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் அந்த உயிரை மீட்டு கொடுக்குறாரு. மீட்டு கொடுத்தா அந்த உயிரை வாங்கி புருஷன் உயிரை வந்து புருஷனோட வர்றான். அப்ப கேட்டதுனால வந்துச்சு இல்லைங்க. கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்குங்க. கேட்கிற இடத்துல கேட்டா வரும், தானா வரும். அதனால சத்தியத்துல அப்படி இல்ல பெரிய ஆளா உங்களால என்ன முடியும் அப்படி கேட்டா வருமா? கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்குங்க. கேட்டியே கொடுத்தாங்க வாங்கிட்டியே. பொம்பளைனால எல்லாருமே சாதிக்க முடியும், எல்லா பையனும் வாங்கி கிடைக்கிறான். காரணம் எதுக்காக கேட்கறான்னு தெரியல, எவனுக்கே தெரியல. அப்ப நம்ம சும்மா இருக்கிறவனுக்கு என்ன பண்றது? என்ன கேட்டா, ஒரு வரத்தை 3 விதமா கேட்டான். எப்படி கேட்டான்? நாடு நகரம் இழந்துருச்சு, எங்க மாமனார் மாமியார் கண்ணு தெரியாது, பிள்ளையும் போயிடுச்சு, அதாவது பிள்ளை இல்ல அப்படிங்கிறத, என் மகன் தங்க தட்டுல பால் குடிக்கிறத என் மாமியார் மாமனார் பார்க்கணுங்கிற ஒரு வார்த்தை கேட்டான். மயன் தங்க தட்டுல பால் குடிக்கிறதுனா மயங்கும் போது பிள்ளை வந்துட்டேன், தங்க தட்டுல